பிரேமா சொல்றா. இன்னைக்கு எந்த கிராசரி கம்பேர் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து காஸ்கோவையும் நிறைய பேர் கிட்ட தான், அதாவது காஸ்கோவையும் இந்தியன் கிராசரியும் கம்பேர் பண்ணுங்க, எங்க வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு கம்பேர். காஸ்கோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அதோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஆமா, காஸ்கோல என்னென்ன இந்தியன் கிராசரி ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை வந்து அப்படி கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா எல்லாமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. கடுகு சீரகம்லாம் அங்க கிடைக்காது. அட்லீஸ்ட் நாங்க இருக்கிற காஸ்கோல கிடைக்காது. நீங்க வந்து ஒருவேளை டாலர்ஸ் நியூ ஜெர்சிலாம் கிடைக்கலாம். ஏன்னா வந்து அங்கெல்லாம் நிறைய இந்தியர்கள். ஸோ ஒரு மினி இந்தியன் கிராசரி அங்கெல்லாம் காஸ்கோ ரன் பண்ணலாம். அந்த தூர்தால் இப்பதான் நாங்க பருப்புல ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நான் எங்கள் வீடு பக்கத்தில் உள்ள காஸ்கோவில் கிடைக்காது. அது கொஞ்சம் நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இந்தியன்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அது பெஸ்ட்டு தான். ஸோ இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். உண்மையாக சொன்னால் இது வரைக்கும் காஸ்கோவில் வந்து இந்தியன் கிராசரிஸ் நாங்கள் நிறையா வாங்கினது கிடையாது. அதாவது தால்லாம் வாங்கினது கிடையாது. ஈவன் ரைஸ்லாமே வந்து எடுத்திருக்கோம். ஆனால் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணது கிடையாது. ஸோ இங்கே போனால் இங்கே எடுப்போம், அங்கே போனால் அங்கே எடுப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து கம்பேர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு முடிவோடு தான் அதிகமாக யார்ட்டையும் காசு தர போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் கம்பேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்த்தி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக அரிசி பருப்பு இங்கே இருக்கும் அந்த செக்ஷன் போகும். இந்த பக்கம் அந்த பக்கம் காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் கிராசரிஸ்லாம் அங்கும் இங்கும் இருக்கும். பார்த்து வாங்க. பார்க்கறதெல்லாம் வாங்கிடாதீங்க. அவங்க நம்மளை பார்க்க வைக்கிறதே வாங்க வைக்கிறதுக்கு தான். அதனால் காஸ்கோவில் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஷாப்பிங் பண்ணுங்கள். ஆர்த்தி சப்பாத்திக்கு வந்து இங்கே ஆட்டா இருக்குது. 13.79 போட்டுருக்காங்க. ஐ திங்க் வந்து இதை கம்பேர் பண்ணலாம். நம்ம காஸ்கோவில் வாங்கினா நல்லதா இல்லை இந்தியன் கிராசரியில் வாங்கினா நல்லதா அப்படின்னு. பூரி சப்பாத்திக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டா தானே? ஆட்டா தான். இங்கே பார்த்தா வந்து நெய் இது வந்து 56 ounce வந்து 21.69. ப்ரைஸ் பர் ounce வந்து 0.387. ஆர்த்தி மிளகே வந்து 3 ப்ரைஸில் இருக்குது. முழு மிளகு வந்து 5.39. ப்ரைஸ் பர் ounce வந்து 0.382. இந்த மாதிரி வருது. இக்லாண்ட் அவங்க பிராண்டே வருது. ஆர்த்தி கோகனட் ஆயில் 12.99 போட்டுருக்காங்க. ப்ரைஸ் பர் ounce வந்து 0.155. ஆக்சுவலாக இது வேறு ஆர்கானிக் வேறு. இதுவுமே நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்கே வாங்கினா ஒர்த்தா இந்தியன் கிராசரி. ஏன்னா இதெல்லாம் டீப்பாக நம்ம இந்தியன் கிராசரி அதில் வாங்குகிறோம். ஸோ கம்பேர் பண்ணலாம். ஆனியன் வந்து பர் எல்பி வந்து 0.938. ஐ திங்க் வந்து காஸ்கோவில் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா 5 LB பேக். இது ஓகே தான். இது வந்து வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டிராபேக் என்ன பார்க்கணும், ஒவ்வொரு ஆனியனோட சைஸை பாரு. இது வந்து ஓகே இல்லை. இது நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும், முளைச்சிடும், அது வேஸ்ட் ஆகிடும்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன ஆனியன் தான் நாங்கள் வாங்குறது. அதனாலே வந்து காஸ்கோவில் வந்து அவாய்ட் பண்ணுறது. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் குவான்டிட்டி தான் பெரிய பிரச்சனை. யூசேஜ்க்கு நம்மளுக்கு அவ்வளோ யூசேஜ் இல்லை. சின்ன ஆனியன் தான் ஓகே தான். ஆல்மண்ட் எவ்வளோ போட்டுருக்கோம்? 8.99. கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்து சீப்பாக இருக்க முடியும். ப்ரைஸ் பர் ounce வந்து 0.187. ஸோ நட்ஸ்லாம் இங்கே பெஸ்ட்டு. இருக்கிற ரா ஆல்மண்ட் தான் இல்லையா? ஆமாம், ரா ஆல்மண்ட் வாங்குறது நல்லது. சால்ட்டோடு வாங்காதீங்க. இது இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 8.69. ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 1.44 போட்டிருக்காங்க. இது நாங்கள் வாங்கினதில்லை, பட் ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக எடுத்துருக்கோம். அதே வந்து ஆர்கானிக் வந்து 9.39 போட்டிருக்காங்க. சால்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க? சால்ட் வந்து 2.89. சால்ட் வந்து 2.89. ப்ரைஸ் பர் ounce வந்து 0.055. ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இல்லை. ஆனால் இங்கேயும் வந்து காஃபி போட்டு கிடைக்கும். இது நல்லாயிருக்கும். நெஸ்கேஃபேயோட ஹவுஸ் பிராண்டு. இது பார்த்தா வந்து 15.89 போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 18.160. நம்ம என்ன வாங்குகிறோமோ அதே தான் நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல்லே போட்டிருக்காங்க. வெறும் 6.49 தான். கண்டிப்பாக வந்து இது வந்து 2.27 kg 5 LB. கண்டிப்பாக இங்கே தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆர்த்தி தூதாவில் அது ஆர்கானிக்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 15.89 போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பர் பவுண்ட் வந்து 2.27. பார்ப்போம் எங்கே கம்மியாக இருக்காது. முழு உளுத்த பருப்பு இதுவும் ஆர்கானிக் தான், அதே பிராண்டு தான். இது பார்த்தோன்னா வந்து 1.813 தான் ப்ரைஸ் பர் பவுண்டு. மொத்தம் வந்து 12.69. இதில் பார்த்தா 7 பவுண்ட் இருக்குது. நீங்கள் இதுவுமே வந்து ரெண்டுமே இங்கே கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம அடுத்து இந்தியன் கிராசரி போய் பார்ப்போம். இங்கே வந்து ரோமா டொமேட்டோ இல்லை. அந்த கம்பேரிசன் பண்ணால் இந்த டொமேட்டோ தான் இருக்குது. இதை வச்சு தான் கம்பேர் பண்ணோம். 4 LB. ப்ரைஸ் பர் LB வந்து 1.75. ரைட். ரோமா டொமேட்டோ 1 LBக்கு வந்து $1 கம்மியாகவே கிடைக்கும். நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ராயல் பாஸ்மதி ரைஸ். இது வந்து ராயல் ஆர்கானிக் சோனா மசூரி. இதே கிடைக்கும். இதே பேக் கிடைக்கும் அங்கேயும். இங்கே வந்து விலை பார்த்தோன்னா வந்து பாஸ்மதி வந்து எப்பயுமே பாஸ்மதி அதிக விலை போடுவாங்க. 18.79. நீ வந்து நார்மல் ரைஸ் பார்த்தா 15.99. அதாவது சோனா மசூரி 15.99 தான். அங்கே போய் பார்ப்போம். ரொம்ப பிடிச்சது
எங்க ஓடுற தீரா? உனக்கு பிடிக்கல ஹாலோவீன்? போய் தொட்டு போ. தொட வேணாம். You know what a scarecrow's favorite candy is? Candy corn! ஆர்த்தி, நம்ம ஊர் பன்னீர். இது ஒரு பிராண்டு என்ன தெரியல. பார்த்தோன்னா வந்து 10.49. ரைஸ் பர் பவுண்ட் வந்து வெறும் 5.245 தான். இதான் வந்து ரோஸ்ட்டும் பண்ணாது, சால்ட்டும் போடாது. 2.5 வந்து 13.49. அவ்வளோதான். காஸ்கோவில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. நீங்கள் ரெசிப்டை பார்க்குறீங்க. இதில் பால் மூட்டையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல. காரணம் கண்டிப்பாக வந்து அந்த கேட்டகரியெல்லாம் இந்தியன் கிராசரியால் பீட் பண்ண முடியாதுன்னு தெரியும். இது ஓப்பன் சீக்ரெட் தான். ஸோ அதனால் இப்போ இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு $129 30 ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதே அளவுக்கு இந்தியன் கிராஸில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம அளவெல்லாம் சில அளவெல்லாம் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது எல்பியில் இருக்கிறது அவுன்ஸுக்கு இல்லை கிராம்ஸ்க்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டது காரணம் கம்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த கன்வர்ஷன் போட்டிருக்கோம். சரி, இதே அளவு நம்ம இந்தியன் கிராஸில் ஷாப்பிங் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் இந்தியன் கிராஸ்? இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம். செம்ம மழை இல்லையா? ஆர்த்தி, இப்போ நம்ம அடுத்து வந்து இந்தியன் கிராசரி போக போகிறோம். இங்கே பார்த்த பொருட்கள் மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போலாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து காஸ்கோல கடுகு சீரகம்லாம் இருக்காது. அதெல்லாம் நம்ம அங்கே எடுத்து தான் ஆகணும். இங்கே என்ன இருக்கோ இன்னும் கொஞ்சம் நாள்ல ஐ திங்க் எல்லாமே வந்துடும். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம காஸ்கோ போகும்போதே வந்து பார்த்த வந்து 40-50% மக்கள் நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே வந்துடும். காஸ்கோ ஒரு இதே வச்சிருவாங்க, இந்தியன் டிபார்ட்மெண்ட் வச்சிருவாங்க. ஆமாம், காஸ்கோ இந்தியன் கிராசரிஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பொருள், அதாவது வந்து தக்காளி, வெங்காயம் அது இல்லாமல் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு அது இல்லாமல் எடுத்துட்டு இப்போ விலை எப்படி வந்து நம்ம இந்தியன் கிராசரி வந்து எப்படி விலையை வந்து அங்கே போடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இது வந்து காஸ்கோ கம்மியாக இருக்குமா இல்லை இந்தியன் கிராசரி, அதுதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. யார் வந்து இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் செக் பண்ணல. சரி, வா போய் செக் பண்ணுவோம். இதான் அந்த ராயல் மீடியம் கிரெயின் ஒயிட் ரைஸ், அதே தான். இங்கே எவ்வளோ போட்டுருக்காங்க? 26.99. இதே தான் இங்கேயுமே நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ராயல் பாஸ்மதி ரைஸ் பாரு. இது இல்லை, இது வந்து 47.99. இது பெருசு ராயல் பாஸ்மதி ரைஸ். இது எக்ஸாக்ட் இது $26. 20 LB எவ்வளோ போட்டிருக்காங்க? 25.99. ஆர்த்தி, அந்த சப்பாத்தி மாவு வந்து எக்ஸாக்டாக அதே பிராண்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து இங்கே கம்மியாக இருக்கிற ப்ரைஸை பார்த்தோன்னா 20 LB வந்து 7.99. தூர்தால் 8 LB இருக்குது, 15.9 போட்டுருவாங்க. வெறும் 8 LB. டோருக்கு ஆர்த்தி முழு உளுந்து 8 LB 14.99. கேஷ்யூ இங்கே வந்து 28 ounce. கேஷ்யூ வந்து 28 ounce வந்து 14.99 போட்டிருந்தாங்க. அதை நம்ம 40 ounce வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா காஸ்கோவில் நம்ம 40 ounce தான் எடுத்திருந்தோம். முழு மிளகு தானே 7 ounce வந்து $5 போட்டுருவாங்க. 200 கிராம் வந்து 10.99. ஸோ 300 கிராம் பார்த்தா 12.99. ப்ரூலாம் இன்னும் அதிகம், 100 கிராமே 10.99. நெஸ்காஃபே எடுத்துக்கலாம். ஐயோ 4 LB 749. தயிரோட விலை பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அதே பிராண்டு 5 LB வந்து 6.49 தான் காஸ்கோவில் போட்டிருந்தாங்க. இங்கே 4 LBயே 7.49. அது 5 LB கன்வெர்ட் பண்ணும்போது 9.36 வருது. அதாவது $3 ஆல்மோஸ்ட் வந்து அதிகமாக விற்கிறாங்க. கடைசியாக பன்னீரையும் தேங்காய் எண்ணெயுமே கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. 2 விஷயந்தான் மறந்துட்டேன். அது என்னென்னா வந்து பூண்டு, கீ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் ரிசல்ட் தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. மொத்தமாக 15 ப்ராடக்ட் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து இந்தியன் கிராஸில் கம்மியாக இருந்துச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு. அதையும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தோரம்பருப்பில் பார்க்கும்போது நம்ம காஸ்கோவில் ஆர்கானிக் எடுத்து கம்பேர் பண்ணோம்.
ஆனால் எனக்கு இங்கே ஆர்கானிக் கிடைக்கல. அதனால் நார்மல் துவரம்பருப்பு தான் எடுத்து கம்பேர் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும்தான் இந்தியன் கிராசரியில் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நம்ம காஸ்கோவில் ஆர்கானிக் எடுத்திருந்தோம். இங்கே சாதாரண உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருந்தோம். ஆர்கானிக் கம்மியாக இருந்தது சாதாரண உளுத்தம்பருப்பை விட. இப்படி பார்க்கும்போது எல்லாத்தோட விலையும் எக்கச்சக்கமாக இருந்தது. இந்தியன் ஸ்டோரில் $129 32 நான் செலவு பண்ணியிருப்பேன் காஸ்கோவில் இந்த பொருள் வாங்கினா. அதே பொருள் நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினா $174 83 நான் செலவு பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் காஸ்கோவில் செலவு பண்ணுறதை விட 35% அதிகமாக வந்து இந்தியன் ஸ்டோரில் செலவு பண்ணியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட் வந்து நான் எந்த குவாலிட்டி அதெல்லாம் போகாமல் ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் கம்பேரிசன் மட்டும்தான் பண்ணது. நீங்கள் வேறு எந்தெந்த ஸ்டோரை இல்லை எந்தெந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணணுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு ஏதாவது இந்தியன் கிராசரி ப்ராடக்ட் நான் மிஸ் பண்ணியிருந்து ஒரு வேளை அது காஸ்கோலையோ இல்லை வால்மார்ட்லேயோ கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது பல பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.